عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. உயிர் பிரிவதற்குள் இறையில்லமாம் திரு காபத்துல்லாவை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. உலக நேசர், உலகம் படைக்கப்படுவது காரணமான பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுதா ஷரீஃபை ஒரு முறை ஏனும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அமீன். அன்பானவர்களே, இன்றைய மாதம் என்பது அனைவரும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாதம் என்பதாக கூறலாம். ஹஜ்ஜுக்கு செய்பவர்கள் தன் பயண ஏற்பாட்டை செய்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் குர்பானிக்கான ஏற்பாடுகளை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்த நேரத்தில் ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மீது பல கடமைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அதிலே முதன்மையான கடமையாக நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் 5 பெரும் கடமைகள் நம் மீது பரலாக இருக்கிறது. இந்த 5 பெரும் கடமைகளை நாம் எடுத்துக்கொண்டால் சிலர் செய்தால் போதும், சிலரை சில மாதங்களில் தான் செய்ய முடியும், எப்படியும் செய்துவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மலை ஆக்கியிருக்கிறார். தொழுகை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது அனைவருக்கும் மீதான கடமை. அவர் முஃமினாக இருந்தால் போதும், உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவரிடத்திலே உது செய்வதற்குண்டான சூழலும் தொழுதுக்குண்டான இடமும் இருந்தால் போதும். அவர் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர் அந்த கடமை நிறைவேற்றிக் கொள்ளலாம். தொழுகை நிலைப்பாடுகள் மாறுமே தவிர அவரை விட்டு தொழுகை நீங்காது. நோன்பை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த மாதங்களில் மட்டும்தான் செய்ய முடியும். அதேபோல் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது சிலர் மீது மட்டும்தான் கடமையாக ஆகும். எவருக்கு பொருளாதாரத்தை பெற்று அந்த பொருளாதாரம் ஜக்காத்தினுடைய அளவை அடைந்திருக்கிறதோ அவர் மட்டும்தான் இந்த கடமை நிறைவேற்ற முடியும். இப்படியாக ஒரு அமலை உலகில் எங்கிருந்தாலும் செய்து விடலாம். இன்னொரு அமலை உலகில் எங்கிருந்தாலும் அந்த மாதங்களை அடைந்தால் தான் செய்ய முடியும். இன்னொரு அமலை அந்த சிலர் மட்டும்தான் ஜக்காத்து கடமையாக மட்டும்தான் செய்வதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கக்கூடிய அவன் அடுத்த ஒரு அமலை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த அமலை மாற்றமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி உலகில் அவர் எங்கு இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டும், குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த மாதத்தில் செய்தால் மட்டும்தான், அந்த இடத்துக்கு சென்று செய்தால் மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியதாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அதுதான் நம்ம இது கடமையாக்கப்பட்ட ஹஜ் என்று சொல்லக்கூடிய அமல். உலகிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவிகளில் இருந்தாலும் சரி, அவர் உலகை ஆளக்கூடியவராக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளக்கூடியவராக இருந்தாலும் சரி, பணம் பொருளாதாரத்தை மிதக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, அவர் ஹஜ் என்ற ஒரு கடமை அவர் மீது கடமையாக்கப்பட்டு விட்டால் அவர் அந்த அமலை செய்ய வேண்டுமானால் உலகிலே மக்காவிற்குள் செல்ல வேண்டும், திரு காபத்துல்லாவை அடைய வேண்டும். குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கு அடைந்தால் மட்டும்தான் அந்த அமலை அல்லாஹ் தஆலா செய்யக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். அப்படியானால் ஹஜ் என்ற ஒரு அமல் மற்றும் உலகில் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த இடத்தில் தான் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ் என்ற ஒரு அமலை ஆக்குகிறான். உலகிலே நாம் பயணங்களை தவிர்க்க முடியாமல் நாம் பயணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரக்காக வேண்டி, இன்பங்களுக்காக வேண்டி, உழைப்பிற்காக வேண்டி, உயர்வுக்காக வேண்டி நாம் பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பயணங்களில் எல்லாம் ஒரு புனித பயணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய
திரு காபத்துல்லாஹுக்கு சென்று கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த பயணம் மட்டும்தான். அப்படியானால் ஹஜ் என்ற ஒரு அமலை காபாவிற்கு சென்றுதான் செய்ய முடியும். இரண்டாவது, அந்த பயணம் என்பது ஒரு புனிதமான பயணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். அந்த ஹஜ் என்ற அமலை, அந்த புனித பயணத்தை உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்துவிட முடியுமா என்பதாக நாம் யோசித்தோமானால், உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறேன், கோடி கோடியாக என்னிடத்தில் பணம் இருக்கு என்பதாக நினைப்பவர்கள் இந்த ஹஜ் என்ற ஒரு கடமையை நிறைவேற்ற முடியுமா என்பதாக பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் எவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறாரோ, எவர் ஹஜ் செய்வதாக அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறாரோ அவரை தான் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். உலகிலே ஒருவர் ஒரு நாட்டை ஆளுகிறார் என்று சொன்னால் அந்த ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் அழைக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு அரசர் தன்னுடைய நாட்டை ஆளுகிறார். ஆளக்கூடிய நேரத்தில் மக்களுக்கான தேவையை நிறைவேற்றுவதன் மீது கடமை. பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அரசர், மக்களுக்கு பொதுவானதாக இருக்கக்கூடிய அரசர், தான் ஒருவருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்பதாக தன்னின் பக்கம் அழைத்து, தன் அருகாமையில் அழைத்து உயராக உணவை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் அரசரின் நேசரை பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும். அரசின் நேசத்தை பெற்றவருக்கு தான் அந்த அந்தஸ்து இருக்கு. அப்படியாகத்தான் அல்லாஹ் எவரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் எவரை விரும்புகிறானோ அவருக்குத்தான் ஹஜ் என்ற ஒரு அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஹஜ் என்ற அமல் என்பது நாம் நினைப்பது போல அனைவருமாக செய்யக்கூடிய அமல் அல்ல. மாறாக அல்லாஹ் எவரை நாடுகிறானோ, எவர் என்னின் பக்கம் வர வேண்டும், என் கடமைகளை நிறைவேற்றுவதாக எவரை அல்லாஹ் தஆலா விரும்புகிறானோ அவருக்குத்தான் அந்த ஹஜ் என்ற அமலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உலகிலே கொடுப்பார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு உலகிலே 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, நாம நமது கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹின் பக்கம் நேசத்தை கொண்டு அல்லாஹின் நெருக்கத்தை பெறலாம். தொழுவது மூலமாக, ஜகாத்து கொடுப்பது மூலமாக, நோன்பு பிடிப்பது மூலமாக, ரஹ்மத்தை கொண்டு, மக்ஃபிரத்தை கொண்டு நாம் அவனோட நேசத்தை பெறலாம். இரண்டாவதாக, அல்லாஹ் நம் மீது நேசம் வைப்பது. நாம் அல்லாஹை நேசிக்கும் என்பது அமல்கள் மூலமாக, அவனுக்கு பிடித்த காரியங்களை செய்வது மூலமாக நாம் அவனை நேசித்து வரலாம். ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்கான விளக்கமாக எது இருக்கும் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜுக்கு செல்வார் என்பதாகத்தான் விளக்கம் வருகிறது. அமல்கள் செய்வதற்காக நாம் அல்லாஹ் நேசத்தை பெற்று விடலாம். ஆனால் அல்லாஹ் ஒருவரை நேசி என்பதாக யாரை சுட்டி காமிக்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டுமானால் அவர் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பார். அப்படி பெற்றவர் தான் அல்லாஹின் நேசத்தை பெற்றவர். அவர் அல்லாஹின் நேசத்தை பெற்றவர் தான் அல்லாஹின் நெருக்கத்தை பெற்றவராக, உலகிலே உயர்ந்தவராக தன் இறை இல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா அழைத்து தனது விருந்தாளியாக அவரை அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். அப்படியானால் அல்லாஹின் அன்பு கிடைக்க வேண்டுமானால், அல்லாஹின் நேசத்தை பெற வேண்டுமானால் நாம் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான ஆசையை நம்மிடத்துல கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நாடியவர் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேட்டங்கள் ஹலாலாக இருந்தால், நாம் இறை இல்லத்தை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்வை கடத்தி கொண்டு இருந்தோமானால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை இல்லமாம் திரு காபத்துல்லாவை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு ஆசையோடு நம்ம பயணங்கள் இருந்தது என்று சொல்ல அல்லாஹ் தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றி அவருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அவரை அல்லாஹ் தஆலா விருந்தாளியாக ஆக்குவான். அவருக்கு தன் நெருக்கத்தையும் தன் நேசத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியதாக இருப்பான். எனவே நாம் இறை இல்லத்தை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்மிடத்திலே உற்பத்தியாக கொண்டு வர வேண்டும். உலகிலே ஒன்றை அடைய வேண்டுமானால் நம்மிடத்தில் ஆசைகள் வர வேண்டும். ஆசைகள் வந்தாதான் அந்த ஆசைதான் முயற்சியை நம்மிடத்தில் கொண்டு வந்து, வெறியை கொண்டு வந்து அதை அடைய செய்யும். உதாரணமாக, ஒரு உயர்ந்த பதவியை பார்க்கிறோம். இந்த பதவிக்கு நாம் செல்ல வேண்டிய அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் இதற்கு நாம் ஆசைப்படுவோம். இந்த பதவியில் இருந்தால் இதையெல்லாம் செய்யலாம் என்பதாக ஆசை வரும்போதுதான் அதை அடைவதற்குண்டான முயற்சி நம்மிடத்தில் வரும். அப்படியாகத்தான் அல்லாஹ்வை அடைவதற்கு, அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கு நாம் ஹஜ்ஜை ஆசைப்பட வேண்டும். ஹஜ்ஜை செய்வதற்குண்டான ஆசை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். உலகிலே முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆசை என்ற ஒரு தன்மையை தடையாக ஆக்குகிறார். ஆசை என்பது முஃமினுடைய தன்மை அல்ல. ஆனால் அந்த ஆசையும் அல்லாஹ்வை அடைவதற்காக இருந்தது என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அதை சீரானதாக, நன்மைக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுவான், ஆசை என்ற தன்மை எப்போது மனிதன் நிறைவேறும் என்று சொன்னால், ஹத்தா ஜூர்துமுல் மகாபீர், அவர் மன்னரை அடையும் வரை மனிதத்தில் ஆசை என்பது இருக்கும். அப்படி நம்மிடத்தில் ஆசை என்பது இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசை அல்லாஹ்வை அடைவதற்கும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்குமாக நாம் உருவாக்க வேண்டும்.
மன்னரை அடைந்தாலும் நம்முடைய ஆசை என்பது அடங்காது. ஆனால் அந்த ஆசையை கூட மன்னரைக்கே சென்றாலும் கூட என்னோட ஆசை நிறைவாக என்று சொல்லக்கூடியவர்கள் ஆசையை இறையெல்லாம் நாம் திரு காபத்துல்லாவை காண்பதற்கும் அல்லாஹ் நெருக்கத்திற்கு ஏற்றுமாக நாம் கொண்டு சென்றோம். ஆனால் நிச்சயமாக அது அல்லாஹுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் தனது அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருப்பார். நீங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தில் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இப்படி கூறுவான், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ யதுஊனனா ரகபா வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன். அந்த குடும்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இவர்கள் யாவரும், இந்த குடும்பம் அனைவருமே நற்காரியங்கள் செய்வதில் நலவுகள் செய்வதில் அவர்கள் ஆர்வமுடையவராக இருந்தார்கள், ஆசையுடையவராக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான். அப்படியானால் நலவுகள் செய்வதில், நல்லது செய்வது மூலமாக அல்லாஹ் அடைவதை நாம் நமக்கு மத்தியில் ஆசைகளை கொண்டு வர வேண்டும். இதற்கு இஸ்லாம் ஆசை கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிறது. அதே போல் ஆசையை கொள்வது மூலமாக ஆசைப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா நன்மையும் எழுதுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுவார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யன்துர் லி, ஒருவர் ஒன்றை ஆசைப்படுவாரானால் ஃபல்யன்துர், அவர் சிந்திக்கட்டும். நான் ஒன்றை ஆசைப்படுகிறோமானால் நான் சிந்தித்து அதை மீது ஆசைப்படணும். ஏன் என்று சொன்னால், மாய தமன்னா ஃபின்னஹு லா யத்ரி லா யக்தபு லஹு, ஒரு ஆசைக்கு ஏற்ப நன்மை எழுதப்படுகின்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாம் ஒன்றை ஆசைப்படும் போது அது என்ன, எதன் மூலமாக ஆசைப்படுகிறோம், எதற்கு ஏற்றாலும் ஆசை என்பதாக நாம் சிந்தித்து அதன் மீது ஆசைப்படும் போது அது நன்மைக்குரிய காரியமாக இருந்து நம்முடைய ஆசை இருந்தது என்று சொன்னால், ஆசையை அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நேசத்தை பெறுவதற்கும் காபத்துல்லாவை சந்திப்பதற்குமாக நம்ம ஆசைகளை ஏற்படுத்த வேண்டும். ஆசைப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றது. முதலாவதாக அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த ஆசை அடையும் வரை நாம் சோர்ந்து விடாமல் அதற்காக வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக நாம் ஹஜ்ஜி செய்வதற்குள்ளான ஆசையை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசை முதல் இடத்திற்கு கொடுக்க வேண்டும். இப்ப ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் என்னிடத்தில் பொருளாதாரம் தேவை, இத்தனை லட்சம் செலவா என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் அதற்கு முன்பதாக இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா 2வது காரணமாக வைக்கிறான். உலக தேவையா இருக்கக்கூடிய பணம், பொருளாதாரம் 2வது. அவனை அடைய வேண்டும் ஒரு எண்ணம் தான் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியதாக இருக்கிறான். அது இருந்தால் போதும். உங்களை எப்படியாவது என்னிடத்தில் கொண்டு வைத்து விடும் என்பதாக வரலாற்று ரீதியாக பார்க்க முடியும். பணம், பொருளாதாரம் 2வது. அல்லாஹை அடைய வேண்டும், இறையில்லமாம் திரு காபத்துல்லாவை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆசையோடு உலகிலே அதற்கேற்றாவும் அல்லாஹுக்கு துஆ செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணத்தில் இருந்தோம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை கொண்டு எப்படியாவது அல்லாஹ் தஆலா நம்மை காபத்துல்லாவை காண வைப்பான், அவன் நெருக்கத்தை பெற வைப்பான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஷகீகுல் பல்ஹி அவர்கள் கூறுகிறார்கள், அவர் ஹஜ்ஜுக்காக நான் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் நடந்து கொண்டு செல்கிறார், ஹஜ்ஜுக்கு நடந்து செல்கிறார். எப்படி என்று சொன்னால், மிகவும் வயதானவர், பலகீனமாக கூறு உளுந்தவராக, மிகவும் மெல்லமாக நடந்து சென்று கொண்டு அந்த அளவுக்கு அவர் பலகீனமானவராக இருக்கிறார். இதை பார்த்து இமாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் அந்த நபர் கூறிய வார்த்தை, நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்பதாக கூறினார். அதை பார்த்து 2வதாக ஒரு வார்த்தையை கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறீர்கள், உங்கள் ஊர் என்ன என்பதாக கேட்கும்போது அவர் கூறிய வார்த்தை நம்மை உடல் சிரிக்க வைக்கும். என்னவென்று சொன்னால், அவர் கூறிய வார்த்தை, நான் வராஹுன் நஹர் என்று சொல்லக்கூடிய ஆசிய கண்டத்தில் ஒரு நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு வருகின்றதாக கூறினார். எப்போது கிளம்பி என்பதாக கேட்கும்போது கூறிய வார்த்தை, நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிளம்பி என்பதாக கூறினார். 10 ஆண்டுகளாக பலகீனமானவர், நடக்க முடியாத ஒரு நபர் மெல்ல மெல்ல நடந்து ஹஜ்ஜி செய்வதற்காக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அந்த இமாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டவராக, எப்படி முடியும், இவ்வளவு பலகீனத்தில் எப்படி என்பதாக கேட்கும்போது அந்த நபர் கூறிய வார்த்தை அவர்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா பாத் சஃபரி ஃபஷௌகு யுகர்ரிபு லஹு, என் பயணத்தை, இத்தனை ஆண்டுகால பயணத்தை எனக்கு எது லேசாக்கியது என்று சொன்னால், இதை அடைய போகிறோம் என்ற ஆசைதான், அந்த விருப்பம் தான் இந்த பயணத்தை எனக்கு அந்த தூரத்தை சுருக்கி தந்து என்பதாக கூறினார். 10 ஆண்டு கால பயணம் என்பது எவ்வளவு தூரமாக இருக்கும். அப்படி நடந்து வரக்கூடிய பயணத்தை என்னுடைய ஆசைதான் எனக்கு மிகவும் நெருக்கமாக காட்டு என்பதாக. அப்படி என்று சொன்னால் நாம் ஆசைப்பட வேண்டும். ஆசை நிச்சயமாக நம்மை ஒரு நேரத்தில் அல்லாஹ்வை அடைய வைக்கும் என்பதை இந்த வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அப்படியானால் இறை இல்லத்தை காண்பதற்கு
நம்மிடத்தில் பொருளாதாரம் என்பது இரண்டாவதாக, முதலாவதாக அவரை அடைய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன் ஆசைக்கேற்ப நன்மை எழுதுவான். நிச்சயமாக அதை அடையக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுப்பான். அதே போல் அந்த ஆசை இறை இல்லத்தையும் அடைய வைக்கும், இரண்டாவதாக இறைவனையும் அடைய வைக்கும். நமது ஆசை இறை இல்லத்தை காணும்போதாக அதன் மீதாக கொண்ட காதில் நாம் பயணம் செய்தோமானால் அது காபத்துல்லாவையும் சந்திக்க வைக்கும், காபத்துல்லாவின் இறைவனான அல்லாஹையும் சந்திக்க வைக்கும் என்பதை ஒரு வரலாற்று இதாக பார்க்க முடியும். அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், ஒரு கூட்டம் காபாவிற்குள் நுழைகிறது, அது ஆர்வத்துடனும் ஆசையுடன் நுழைகிறது. காபத்துல்லாவை சந்திக்க போகின்ற ஒரு ஏக்கத்தில் ஒரு கூட்டம் நுழைந்து ஓடி வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி பைத்துல்லா பைத்துல்லா அல்லாஹின் வீடு எது என்பதாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த பெண்மணி அழைத்து இதுதான் அல்லாஹ் வீடு என்பதாக போகும்போது காபத்துல்லாவிற்கு அவர் ஜபத்தஹா அலல் பைத்தி, இந்த காபத்துல்லாஹ் மீது தன்னுடைய கன்னத்தை வைத்து சாய்ந்து படுக்கிறார். அந்த கன்னத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடம்பிலே ரூஹ இல்லை என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம். அப்படியானால் இறை இல்லத்தை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையில் வந்த அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா இறை இல்லத்தையும் காண வைத்தார். இரண்டாவதாக இறைவனையும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே கொடுக்கிறார். அப்படியானால் அல்லாஹை அடைய வேண்டும், அல்லாஹ் நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஆசையை நம்மிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். அந்த ஆசை தான் நிச்சயமாக நம்மை காபத்துல்லாவை அடைய வைக்கும் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். பொருளாதாரம் என்பதெல்லாம் இரண்டாவது இடத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் சந்திக்க வேண்டும், அல்லாஹ் நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ் நேசத்தை என்பதாக ஒரு எண்ணத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்தமான நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை கபூல் செய்து நிச்சயமாக அதை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அதே போல் அந்த காபத்துல்லாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாம் ஹஜ்ஜு செல்கிறோமானால் நமக்கு பொருளாதாரம் செலவு என்பதாக செலவினங்களை காரணங்கள் காட்டி செல்வந்தர்கள் அதை நிச்சயமாக தள்ளி போடுவது கூடாது. ஏன் என்று சொன்னால் நாம் எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு பகரமாக நன்மையாக தருகிறான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இன்று ஒரு 10 லட்சம் செலவாகிறது என்று சொன்னால் அந்த 10 லட்சத்தை அல்லாஹ் நமக்கு சதக்காவின் நன்மையாக அல்லாஹ் எழுதுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்கிறார். அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, அவர் ஹஜ்ஜுக்காக செலவு செய்யக்கூடியது கந்நஃபகத்து ஃபீ ஸபீலில்லாஹி 700 மர்ரா. ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய பணத்தை செலவிட்டார், ஆனால் அவர் அந்த பணத்தை போருக்காக வேண்டி ஜிஹாதுக்காக வேண்டி 700 மடங்கு செலவழித்த நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறார். அல்லாஹ்வே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு நான் செல்கிறேன், நான் விமானத்தில் ஏறுகிறேன், நான் எனது படுக்கை அறைக்கு செல்கிறேன், நான் ஏசி ரூமில் தங்குகிறேன், நான் உணவு சாப்பிடுகிறேன், நான் எனக்கான ஆடை என்பதாக அனைத்தும் நமது தேவைகள் தான் நிறைவேறுகிறது நமது பணத்தை கொண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பணத்திற்கு அல்லாஹ் தஆலா 700 மடங்கு ஜிஹாதுக்காக வேண்டி போருக்காக வேண்டி செலவு செய்து நன்மை தரும் சொன்னார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்கள் இது செலவு செய்து மூலமாக நமது பொருளாதாரம் குறைந்திருப்பதற்காக செல்லக்கூடாது, மாறாக அதை அல்லாஹ் தஆலா நன்மையாகவும் தருவார். இரண்டாவதாக அதை பரக்கத்துக்குரியதாக ஆக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், வைன்னஹுமா யன்ஃபிதானில் ஃபக்ர வத்துனூப. அந்த ஹஜ்ஜுக்காக செலவழிக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் தஆலா செல்வத்தின் மூலமாக நமது பாவத்தையும் அல்லாஹ் தஆலா அளிப்பான். இரண்டாவதாக நம்முடைய வறுமையை ஒழித்து அல்லாஹ் தஆலா செல்வத்தை தரக்கூடியதாக இருக்கின்றதாக பார்க்கிறோம். ஆனால் ஹஜ்ஜுக்காக செலவிடப்படக்கூடிய செலவினங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்துக்குரியதாக ஆக்கி அதன் மூலமாக நமக்கு பல மடங்கு நன்மையை தரக்கூடிய அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு வறுமையை போக்கிறார். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா அழித்தொழிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் அது செலவினங்களை காரணமாக காட்டி தடுக்காமல் அதற்கு செலவினங்கள் செய்து நிச்சயமாக ஹஜ்ஜு செய்வதற்காக நாம் முற்பட வேண்டும். வசதி வாய்ப்புகள் இருக்கும் போதே அதை செய்துவிட வேண்டும். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அராதல் ஹஜ்ஜி ஃபல்யதஅஜ்ஜல். ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாடினார் என்று சொன்னால் உடனே செய்து விடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பொருளாதாரம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் ஹஜ்ஜு செய்யும்போது எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக செய்து விடுங்கள். ஏன் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை ஷைத்தான் மாற்றி அமைத்து அந்த வாய்ப்பை அவன் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருப்பான். எனவே ஹஜ்ஜு செய்ய என்ன வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக செய்து விடுங்கள். அப்படி செய்யாவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூறுவார்கள், மன் மரக்க ஜாதன் வராஹிலத்தன் துபல்லிகு. எவரிடத்திலே
ஹஜ் செய்வதற்குண்டான பயணம் செய்வதற்குண்டான பொருளாதாரம் இருக்கிறது, வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது. இலல் பைத்தில்லாஹி வலம் யஹஜ் ஃபலா அலைஹி, ஆனால் அவர் மக்காவிற்கு சென்று ஹஜ் செய்யவில்லையானால் பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஹஜ் செய்வதற்குண்டான, அப்படி இருந்தும் அவர் ஹஜ் செய்யவில்லையானால் ஐயமூத்த யஹூதியன் அவ் நசரானியன், அவர் யஹூதியாகவோ நசரானியாகவோ மரணிக்கட் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படியானால் வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது அதை விரைவாக செய்துவிட வேண்டும். அப்படி செய்யவில்லையானால் கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும் என்பதாக நாம் நாட்களை கடந்து கொண்டே இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ் செய்யவில்லை ஆனால் நாம் யஹூதியாக நசரானியாக மரணிப்பதில் சந்தேகமே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்று பார்க்க வேண்டும். ஹஜ் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிட்டால் நிச்சயமாக செய்துவிட வேண்டும். அதை ஆசையுடனும் ஆர்வத்துடனும் செய்தோமான நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு முழுமையான நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறார். ஹஜ்ஜுக்கான முழுமையான நன்மை என்று சொன்னால் அவர் அன்று பிறந்த பாலகனாக வருகிறார். இரண்டாவதாக அதற்கு கூலி சொர்க்கமே தவிர வேறு இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அதற்கு தருகிறான், நம்ம நன்மைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்கிறான். நமக்கு உலகிலே பிறந்த குழந்தை போலாக ஆக்கி எண்ணத்தோடு செய்வோம் அல்லாஹ் தம்மை தூய்மையானதாக ஆக்குவார். அதே போல ஹஜ்ஜு செய்ய செல்லக்கூடியவர்கள் ஹாஜிகளாக செல்ல வேண்டும். ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை கிடைத்து சென்று செல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஹாஜிகளாக செல்ல வேண்டும், பயணிகள் அல்லாமல். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு மத்தியிலே ஒரு பெயர் அந்தஸ்து கிடைக்க வேண்டும், ஊர் என்னை பாராட்டு என்பதாக நினைக்கக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜி எல்லாம் எனும் பயனாளிகளாகத்தான் எழுதப்படும் என்பதாக கூறுகிறார்கள். உமர் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அப்போ மகன் இந்த ஹாஜிகளுடைய கூட்டத்தை பார்த்து கூறினார்கள், ஹாஜ், எவ்வளவு ஹாஜி கூட்டம் இருக்கு என்பதாக கூறும்போது உமர் அவர்கள் கூறிய வார்த்தை, ரக்பு கசீருன் லக்கின்ன ஹாஜ்ஜ கலீலும், இங்கு பயணிகள் தான் அதிகம், ஹாஜிகள் குறை என்பதாக கூறினார். காரணம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அதற்கு ஏற்ற காரணங்களை எடுத்து செல்ல வேண்டும். ஏற்ற காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு தக்வாவை விதியாக்குகிறார். இறையச்சம் என்பதை மட்டும் நாம் இடத்துல கொண்டு சென்றோமானா அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆகும். அப்படி இல்லை என்று சொன்னவர் ஒரு பயனாளியாக ஒரு சஃபர் செய்தவராகத்தான் திரும்புவார் என்பதாக நாம் ஹதீஸாக பார்க்க. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு எதை கொண்டு நிறைவேறிக்கிறானோ, காபத்துல்லாஹும் சரி, அந்த குடும்பங்கள் செய்த அனைத்தும் இறையச்சத்தின் அடையாளமாக செய்யப்பட்டது. எனவே இறையச்சத்தை சுமந்து கொண்டு நாம் செல்லும் பொழுதுதான் அது முழுமை பெற்றதாக நமக்கு ஹஜ்ஜு செய்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அது அல்லாமல் நாம் உலக லாபத்திற்காக வேண்டி உலக பெயருக்காக வேண்டி நாம் சென்றோமானால் நிச்சயமாக அது நஷ்டத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். எனவே உலகில் வாழக்கூடிய நாம் ஹஜ் செய்வதற்கு ஆசைப்பட்டவராக இருக்க வேண்டும். ஹஜ் என்பதை அல்லாஹ் தஆலா மக்காவிற்கு தான் செல்ல என்பதாக ஒரு அமலாக வைத்திருக்கிறான். இரண்டாவதாக அதை அல்லாஹ் தஆலா தன் நாடியவருக்கு தான் கொடுக்கிறான். எனவே அந்த நாடியவர் உடைய பற்றில் நாம் பெயர் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீ ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆசைதான் நிச்சயமாக அல்லாஹை அடைய வைத்திருக்கும். இது வரலாற்றாக பார்க்கும். அல்லாஹ் தஆலா ஆசையோடு ஹஜ் செய்வதற்கு நம்ம தௌஃபீக் செய்வானாக. ஆசையோடு பயணிப்போமாக. அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அமலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி